வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் எங்களுடன் வருவார்கள். அம்மாவின் கட்சி மீட்டெடுக்கப்படும் என டிடிவி தினகரன் உறுதி. கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் சாத்தூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ராஜவர்மன் சந்திப்பு. அமமுகவில் இணைத்துக் கொண்டார். உண்மையாக உழைத்தவர்களுக்கு எடப்பாடி மதிப்பளிப்பதில்லை என அமமுகவில் இணைந்த எம்எல்ஏ ராஜவர்மன் பேட்டி. தியாக தலைவி சின்னம்மாவுக்கு எடப்பாடி அணியினர் செய்த துரோகத்துக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என உறுதி. தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தொகுதிகளை ஒதுக்கியதால் எடப்பாடி அணியில் எழுந்துள்ள அதிருப்தி. கண்டனம் தெரிவித்து பல இடங்களில் சாலை மறியல். முக்கிய தொகுதிகளை மாற்றுக் கட்சிக்கு ஒதுக்கியதால் எடப்பாடிக்கு தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு. பல்வேறு இடங்களில் கண்டனம் தெரிவித்து போராட்டம். புதுச்சேரியிலும் பாஜக எடப்பாடி அணிக்கு இடையே கூட்டணி குழப்பம். தொகுதிகளை பிரித்துக் கொள்வதில் இழுபறி நீடிப்பு. பகவத்கீதையால் ஈர்க்கப்பட்ட எவரும் ஜனநாயக குணமிக்கவர்களாகவும் இருப்பார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கு இடது கால் மற்றும் வலது தோள்பட்டை எலும்புகளில் காயம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார். முதலமைச்சர் மமதா பானர்ஜி அரசியல் நாடகம் ஆடுவதாக பாஜக விமர்சனம். தேர்தல் ஆணையத்தில் முறையிட முடிவு. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்று வர அறிவுறுத்தல். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. மெக்சிகோ வழியாக சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழையும் விவகாரம். கைது நடவடிக்கையை தீவிரப்படுத்திய அமெரிக்கா. இந்தோனேஷியாவில் பள்ளி குழந்தைகளுடன் சுற்றுலா சென்ற பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து. 27 பேர் உயிரிழந்த பரிதாபம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தங்களுடன் வருவார்கள் என்றும் அம்மாவின் கட்சி மீட்டெடுக்கப்படும் எனவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் கூட்டணி குறித்து முடிவுக்கு வந்தவுடன் தெரிவிக்கப்படும் என குறிப்பிட்டார். இன்னைக்கு இந்த வேட்பாளர் பட்டியல் நேற்று ஒரு முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் தேமுதிகவுடனும் கூட்டணி பேசப்பட்டு வருவதாக சொல்றேன். எப்படி இருக்கு கூட்டணி? அவங்களோட பேசிட்டு இருக்கிறது எந்த அளவில் இருக்கு? முடிவுக்கு வந்தது நான் அவங்கள்ட்ட சொல்றேன்னு சொன்னேன். முடிவுக்கு எட்டக்கூடிய தருவாய்க்கு வந்துருச்சு. முடிவுக்கு வந்த உடனே அவங்கள்ட்ட சொல்றேன்னு சொன்னேன். அதிமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நிறைய இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சாத்தூர் எம்எல்ஏ உங்களை அவங்க பார்க்க வந்திருக்கிறா சொன்னாங்க. அதிமுக அம்மாவுடைய கட்சி, தலைவருடைய கட்சி. அது இந்த தேர்தலில் நான் தான் சொன்னேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே அதிமுக மீட்டெடுக்க. ஜனநாயக முறையில் நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம்னா நீங்கள் கூட கேட்பீங்க, என்ன இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுட்டு எப்படி முடியும்னு. தேர்தலில் வெற்றி பெற்றதும் உண்மையான அதிமுக அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றா இணைவோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இருக்கு. கொடுக்கப்படாததுக்கு நீங்கள் அழைப்பு விடுவீங்களா? என்ன சொல்றீங்க? இல்லை அப்படி இல்லை. அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள்
எங்களோடு வருவார்கள். அம்மாவின் கட்சி மீட்டெடுக்கப்படும். அதுதான் என்னுடைய இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி. எடப்பாடி தரப்பினரின் ஆட்சி அதிகாரம் முடிவடைந்த பின்னர் அங்கு தலைவர்கள் என்றும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் அங்குள்ள அனைவருமே மேலாளர்களாக இருப்பார்கள் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் மிரர் நவ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் எடப்பாடி அணியில் உள்ளவர்கள் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டதால் அவர்களால் மக்களை சந்திக்க முடியவில்லை என தெரிவித்தார். Sir, yesterday, right after ADMK announcing the candidate list, we have seen protests happening at various constituencies for various reasons, and this is the first time where the ADMK cadres are protesting against the High Command's decision. Sir, how do you say it? Okay. The cadres who are there, they didn't want to go against the government. It is Amma's government. Now they all understood that this people cannot face the people because of their past their deeds. So they all will. So why they are protesting? I told you, as long as the power is there, you will say them as leader. A leader will be, who is a leader? Even when there is no power, the cadres who are standing with him, he is a leader. I told you, these are not leaders, they are only managers. So you will come to know everything. Sir, now sitting MLA Raj Varman at your office, Yes. What do you think, sir? And there are speculation that several MLAs who disgruntled MLAs are expected to meet you, sir. How do you say? See, they know that AMMK is the party where Amma's cadres are there to fight for the real party, to retrieve the party. So they all will come to us and we all will work against these people and we will retrieve our parent party. கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சாத்தூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ திரு ராஜவர்மன் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் சந்தித்தார். ஆதரவாளர்களுடன் தன்னை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சாத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜவர்மன் சந்தித்து தன்னை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். இச்சந்திப்பின் போது திரு ராஜவர்மனின் ஆதரவாளர்களான வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஏஆர் மணிகண்டன், வெம்பக்கோட்டை ஒன்றிய துணை பெருந்தலைவர் திரு ஏஎஸ் ராமராஜ் பாண்டியன், ராஜபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு சங்கை கே வேல்முருகன், சாத்தூர் நகர கழக செயலாளர் திரு என்எஸ் வாசன், வெம்பக்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் திரு ஆர் திருமலை ராஜா, வெம்பக்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் திரு பெருமாள் சாமி, சாத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் கவிதா கருப்பசாமி, வெம்பக்கோட்டை ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் திரு வெற்றி செல்வன், வெம்பக்கோட்டை ஒன்றிய அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் திரு சுப்புராஜ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் திரு பார்த்தசாரதி, வெம்பக்கோட்டை ஒன்றிய மீனவர் அணி செயலாளர் திரு VM ரமேஷ், சாத்தூர் ஒன்றிய அவைத் தலைவர் திரு ராஜேந்திரன், நகர எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு அந்தோணி ஆகியோர் உடன் இருந்தனர். உண்மையாக உழைத்தவர்களுக்கு எடப்பாடி மதிப்பளிப்பதில்லை என அமமுகவில் இணைந்த எம்எல்ஏ திரு ராஜவர்மன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தியாக தலைவி சின்னம்மாவுக்கு எடப்பாடி அணியினர் செய்த துரோகத்துக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையான மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையிலே இங்கே எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு சார் அவர்களை சந்தித்து இன்றைக்கு இயக்கத்தில் இணைந்ததை நாங்கள் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலைங்கிறது தான் ஒரு ஆதங்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகத்திலே தேர்தல் முடிந்தவுடன் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பார்கள். இது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு
இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நிழலோடு நிழலாக 38 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திற்கு புரட்சி தலைவிக்கு பாதுகாப்பாக இருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை பாதுகாத்து அம்மாவை பாதுகாத்து உங்களையெல்லாம் பதவியிலே உட்கார வைத்து அழகு பார்த்த இவர்கள் செய்த சின்னம்மாவுக்கு செய்த துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். எடப்பாடி அணியில் அமைச்சர் பாஸ்கரனுக்கு தேர்தலில் போட்டியிட இடம் வழங்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் சிவகங்கையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எடப்பாடி அணியில் நேற்று வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் சிவகங்கையைச் சேர்ந்த தமிழக காதி கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரனுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் காரைக்குடி தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனுக்கு சீட் வழங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சரின் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே எடப்பாடி அணியில் கோஷ்டி பூசல் தலை தூக்கியுள்ளதால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளரை மாற்றக்கோரி 2வது நாளாக 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி அணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக செந்தில்குமார் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த முன்னாள் எம்எல்ஏ அழகுவேல் பாபுவின் ஆதரவாளர்களான 100க்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு கள்ளக்குறிச்சியில் உள்ள 4 முனை சந்திப்பு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளரை மாற்றக்கோரி 2வது நாளாக இன்றும் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொண்டர் ஒருவர் திடீரென தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பலவீனமான வேட்பாளரை அறிவித்து திமுகவிற்கு விலைபோன கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுருவுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நீங்க எதோ பண்ணுங்க, எனக்கு நீங்கெல்லாம் ஆனா ஏன் முதல்வர் சொல்லுவேன், இந்த மாவட்ட செயலாளர் குமரகுரு என்ன வேலை, யாரு கொடுத்து எப்படி சொல்லுவா நீ? ஸ்ரீவில்லிபுத்தூரில் வேட்பாளரை மாற்றக்கோரி எடப்பாடி அணிக்கு எதிராக முன்னாள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மான்ராஜ் என்பவரை வேட்பாளராக எடப்பாடி அணி அறிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த முன்னாள் எம்எல்ஏ சந்திரபிரபா முத்தையாவின் ஆதரவாளர்கள் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மணிக்கூண்டு அருகே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சந்திரபிரபா முத்தையாவை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் தொண்டர்கள் தெரிவித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரபிரபா முத்தையாவுக்கு எண்ணிலடங்கா நலத்திட்ட உதவிகள் செய்திருக்காங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இன்னைக்கு கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வத்திராயிருப்பு தனி தாலுகாவை கொண்டு வந்திருக்காங்க. கொரோனா காலத்தில் எண்ணிலடங்காத நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காங்க. ஆர்டி ஆபீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல நலத்திட்ட உதவிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. கட்சி தொண்டர்களை அரவணைச்சு போயிருக்காங்க. இதுக்கு மேல இந்த தலைமைக்கு என்ன அவங்களுக்கு என்ன குறை வேணும்? சந்திரபிரபா முத்தையாவினுடைய இதை அவங்க வெரிஃபிகேஷன் தொகுதியில் பண்ணிக்கிட வேண்டியதானே? ஏன் பண்ணாம இருந்தாங்களா? என்ன காரணத்தினால மாற்றினாங்க? எங்களுக்கு மீண்டும் இந்த தொகுதிக்கு சந்திரபிரபா முத்தையா தான் வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி தோல்வியைத்தான் தழுவும் என்பது உண்மையான
உண்மை. சென்ற முறை கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு தகுதியான வேட்பாளர் ஒரே வேட்பாளர் என்றார் அது சந்திரபிரபா முத்தையா அவர்கள் தான். எங்களுக்கு சிபிலிபுத்தூர் தொகுதியில் எங்களுக்கு எம்எல்ஏ அம்மா அவர்கள் வரணும். எங்களுக்கு வந்து கொரோனா டயத்தில் வந்து எவ்வளவோ எங்கள் குடும்பத்துகளில் வந்து ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் தெரியாத ஆளுகளை வந்து நீங்கள் சிபிலிபுத்தூர் தொகுதியை நீங்கள் வேட்பாளரை நிப்பாட்டுறதை பற்றி எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு வந்து எம்எல்ஏ அம்மா எங்களுக்கு சந்திரபிரபா தான் வேணும். மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜிக்கு இடது கால் மற்றும் வலது தோள்பட்டை எலும்புகளில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் தொகுதியில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட அம்மாநில முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள SSKM மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு 9 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். முதற்கட்ட பரிசோதனைகளின் முடிவில் செல்வி மமதா பானர்ஜிக்கு இடது கால், வலது தோள்பட்டை, கழுத்து பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் செல்வி மமதா பானர்ஜியின் உடல்நிலை நிலையாக இருப்பதாகவும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அவர் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். செல்வி மமதா பானர்ஜி மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் காரணமாக இன்று வெளியிடப்பட இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி அரசியல் நாடகம் ஆடுவதாகவும் ஒரு சிறிய விபத்தை திட்டமிட்ட பெரிய சதி போல சித்தரித்து அனுதாபம் தேடுவதாகவும் பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடப்படும் என்றும் பாஜக கூறியுள்ளது. கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி மமதாவை பார்க்க மேற்கு வங்க பாஜக தலைவர்கள் இன்று நேரில் சென்றனர். ஆனால் மருத்துவ காரணங்களுக்காக முதலமைச்சர் செல்வி மமதாவை பார்க்க அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் செல்வி மமதா பானர்ஜி அரசியல் நாடகம் ஆடுவதாகவும் ஒரு சிறிய விபத்தை திட்டமிட்ட பெரிய சதி போல சித்தரித்து அனுதாபம் தேடுவதாகவும் பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடப்படும் என்றும் கூறியுள்ளது. தாக்குதல் சம்பவம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாஜக வலியுறுத்தியுள்ளது. பெங்களூருவில் உணவு தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய பெண் வாடிக்கையாளரை தாக்கிய ஜொமேட்டோ ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் ஜொமேட்டோ நிறுவனம் மூலம் உணவு ஆர்டர் செய்துள்ளார். உணவு குறிப்பிட்ட நேரத்திற்குள் வராமல் தாமதமாக கொண்டு வரப்பட்டதால் உணவை டெலிவரி செய்ய வந்த ஊழியரிடம் அப்பெண்மணி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உணவு ஆர்டரை ரத்து செய்யும்படியும் கூறியுள்ளார். இந்த சூழலில் அப்பெண்ணை தாக்கிய ஜொமேட்டோ ஊழியர் அங்கிருந்து வேகமாக வெளியேறியுள்ளார். இதுகுறித்து மூக்கில் ரத்தம் வழிய அப்பெண் ட்விட்டரில் வீடியோ வெளியிட்டார். இச்சம்பவத்திற்கு ஜொமேட்டோ நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. தங்கள் அதிகாரி பாதிக்கப்பட்ட பெண்ணை தொடர்பு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவார் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாது என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் பெண் வாடிக்கையாளரை தாக்கிய ஜொமேட்டோ ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பகவத்கீதையால் ஈர்க்கப்பட்ட எவரும் இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவர்களாகவும் ஜனநாயக குணமிக்கவர்களாகவும் இருப்பார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுவாமி சித்பவானந்தாவின் எண்ணோட்டத்தில் உருவான பகவத்கீதை இணையவழி பதிப்பு வெளியீட்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி, நம்மை சிந்திக்க வைக்கவும், கேள்விகளை எழுப்பவும், விவாதம் மேற்கொள்ளவும் பகவத்கீதை ஊக்கமளிப்பதாக தெரிவித்தார். நம்முடைய மனம் திறந்த நிலையில் இருக்க கீதை உதவுவதாகவும், கீதையால் ஈர்க்கப்பட்ட எவரும் இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவர்களாகவும் ஜனநாயக குணமிக்கவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் மூலம் உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்திற்கு உதவ முடிவதாகவும் இதையே கீதை நமக்கு போதனை செய்வதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏ திரு KS விஜயகுமார் மகள் சஞ்சனா தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி தொகுதியை மீண்டும் அதிமுகவுக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பினர்.
கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதால் கொடைக்கானலில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாஸ் பெற்று வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. தமிழகத்திலும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கோடைக்காலம் தொடங்க உள்ளதால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் நகர பணியாளர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஸ் இல்லாமல் வரும் வெளிமாநில சுற்றுலா வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பூந்தமல்லி தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி அணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூந்தமல்லி தொகுதியில் போட்டியிட முன்னாள் எம்எல்ஏ மணிமாறனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இந்நிலையில் எடப்பாடி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவிற்கு பூந்தமல்லி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த முன்னாள் எம்எல்ஏ மணிமாறனின் ஆதரவாளர்கள் நசரத்பேட்டையில் பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக சாலையின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் நீடித்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 256 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 34,000 ரூபாயை நெருங்கியது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 32 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 256 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,239 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 33,912 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 37,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 71 ரூபாய் 70 காசுக்கும் ஒரு கிலோ 71,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகரில் எத்மதவுலா என்ற பகுதியில் இன்று காலை லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உயிரிழந்தவர்களின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்குள்ளான லாரி நாகாலாந்தில் இருந்து சரக்கு ஏற்றி வந்ததாகவும் கார் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தது என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர். லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மகா சிவராத்திரி தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மகா சிவராத்திரியான இன்று அதிகாலை முதலே சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மகா சிவராத்திரி தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகா சிவராத்திரியின் மங்களகரமான நன்னாளில் அனைத்து நாட்டு மக்களுக்கும் தனது வாழ்த்துக்கள் என்றும், பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானின் திருமணத்தின் புனிதமான நினைவாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா முழு மனித குலத்திற்கும் பயனளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகா சிவராத்திரி திருநாள் இன்று நாடு முழுவதும் எழுச்சியாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த மங்களகரமான நன்னாளில் நாட்டு மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகில் உள்ள பிஸ்கட் தொழிற்சாலை ஒன்றில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டது. தானே அருகில் உள்ள அம்பர்நாத் பகுதியில் இயங்கி வரும் பிஸ்கட் ஆலை ஒன்றில் காலை 5:45 மணியளவில் திடீரென தீ பிடித்தது. ஆலை கட்டடம் முழுவதும் தீ பரவியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது.
5 தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை எனவும் விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.